பார்வதி சிவன் விபூதி பூசிட்டேன். பார்வதி அம்மா இருக்காங்க பக்கத்தில். பார்வதி அம்மன் எல்லா கோயிலும் இருக்குங்க. உள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் விநாயகர், அப்புறம் வந்து வத்தி ஏற்றிட்டு போனோம். நான் சிவனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து வத்தி ஏற்றிட்டு திரும்பி சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோனா ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்துன்னு போய் காமிப்பேன். நான் ஏறிட்டம்மா உன் பையன் அப்படின்னு காட்டுறது தான். ஆனால் இது நல்ல என்ன பிரச்சனை வரும்லாம் தெரியாது எனக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க, இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஹாய் குட்டி பையன், இவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா? என்னையே பார்த்த மாதிரி இருக்கு சின்ன வயசில். நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நான் பாட்டுன்னு போகிறேன்டா. வரேன்டா சிவன்ப்பா. இப்படியோ ஒரு வழியை ஏற்றிட்டு இப்போ இறக்கி மட்டும் விட்டுட்டு நான் சந்தோஷமாக போயிடுவேன். எப்படி வீடியோ எடுத்துணுன்னா அப்படியே வந்துனுக்கிறேன். பாருங்கள் கிடப்பாறை, இது பாருங்க கிடப்பாறை. இது கம்பின்னு வாங்க, ஆனால் சில பேர் கிடப்பாறை. இதில் ஹோல்ஸை போட்டு கிடப்பாறை உள்ளே பட்டாசு வச்சு பாம்பு வச்சு உள்ளே இறக்குவாங்க. அடி சூப்பரமான பார்த்துட்டேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வேறு லெவலு. மேலே போய்த்துருச்சு. அப்போ தான் நாங்கள் இங்கே வந்ததுக்கு அடையாளம் தெரியும். வெயிலில் கால் சுடுது. என் அப்பா சக்திவேல் இருக்கார், எங்கள் அப்பா. இங்கேருந்து அந்த மலையை பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமா நினச்சிங்க வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணல போகலாங்க. எவ்வளோ ஹைட்டுங்க இது, அப்பா சாமி. அதை விட இது ஹைட்டு. கல் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்பா சாமி, உலகமே இதோட டாலஸ்டா இது. அந்த மலை இங்கேருந்து பார்க்க அப்படி தான் தெரியுது, ஆனால் இதோட குட்டி மலையான்னு தெரில. ஒரு வழியாக வெற்றிகரமாக ஏறிட்டேன். சேஃபாக கீழே இறக்கிறா சிவபெருமானே. இங்கே ஒரு திருசூரம் செய்யலாம்.
போகலாம் வாங்க. அவ்வளோதான், சிவனை பார்த்தாச்சு. 4570 படிக்கிட்டான். 4570 ஸ்பீட் ஆகிட்டு. அவ்வளோங்களா, 4570 ஃபீட் ஆகிட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கான். அடி வீந்தன்னா ஒரு பல்லு கூட தேராது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கான். ரொம்ப அமைதியாக இருக்குங்க இடம். வேறு லெவல். இதில் இறங்கும்போது தான் பார்த்து இறங்கணும். இந்த விடுன்னு ஓடிடுவேன். முடியுமா இல்லைங்களா? இல்லை அதுதான் வியூ பாயிண்ட். நினச்சி கூட பார்க்கலங்க இந்த இடத்துக்குலாம் நான் வருவேன். ரொம்ப பயந்து நின்றுங்க. ஆக்சிஜன் கிடைக்காது, மேலே ஏற முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மலை ஃபஸ்ட் டைம் ஏறியிருக்கேன். ஒரு கின்னஸ் சாதனையே படைச்சிருக்கேன். கேமரா ரெக்கார்ட் ஆகுதான். ஃபஸ்ட் டைம் ஏறியிருக்கேன். ஒரு கின்னஸ் சாதனையே படைச்சிட்டேங்க. வேணாண்டா நான் எதுவும் பண்ணலடா. போ ஜோரப்போ. நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், விட்டுரு. மேலே வந்தது துரத்துறான் போடுது. ஐயோ கூட வராங்க. நான் யாரையும் ஓடி வரேன்டா. ஊடுன்னு ஓடி வரேன்டா. என்னடா எனக்கு முன்னாடி ஏறுற? ஓ, என்ன டிஸ்டர்ப் பண்ண வரல நீ? பயந்துட்டேங்க. அவனை அடிச்சிருப்பேன். என்னாத்தி தப்பு பண்ணிட்டேன். சாரிடா. இதில் என்ன இருக்குது? தென்கை ஸ்ரீதா மகா மேலே போகலாமா? காலனி வெளிவிடும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதில் என்ன இருந்தது? படிக்கட்டு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் கேட்போம். யாரோ பார்த்துன்னுக்குறாங்க. இந்த கோயிலோட அது வராங்க போகிறாங்களா? இந்த கோயிலோட இவர் போலவு பார்த்துன்னு இருக்கார். கோயிலை கட்டினவராக இருப்பார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லதான். யாரோ ஒருத்தவங்க போன டைம் ட்ரோனை பறக்க விட்டு 2000 ஃபைன் கட்டினாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. மங்கி ஏறிக்கலான்னு இருக்குது. என்ன சாமின்னே தெரியலங்க. இது செம்மையாகுது பாருங்க. அப்பா அடி வீந்தனா சோழி முடிச்சு. பாய் சிவபெருமான் அப்பா என்னை காப்பாற்றி எதுக்கே இறக்கி விட்டுரு. 1 மணியோட லாஸ்ட்டு. 1 மணிக்கு மேலே கீழே வந்து யார் வந்தாலும் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 மணியோட லாஸ்ட்டு. 1 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க கீழ் கேட்டு. ஓகேங்களா? கீழ் கேட்டை வந்து 1 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னா வரீங்கன்னா கோயிலுக்கு காலையில் வரணும். காலையில் வந்தால் தான் நீங்கள் கோயிலை பார்க்க முடியும். காலையில் 4 மணி 5 மணிக்கு வந்தீங்கன்னா அழகாக மேலே வந்து பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் சேஃபாக கூட யாருன்னா கூப்பிட்டு வாங்க. இந்த மாதிரி தனியாக வராதிங்க. வீட்டே வந்தாச்சு. அதாவது மேலே ஃபுல்லாக விபூதி தாங்க. சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தண்ணி தான் இல்லை குடிக்க, ஆனால் குடத்துல வச்சுருந்தாங்க. மேலே தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் 1 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க கையோட. கீழே ஒரு இடத்துல தண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாதிரி வியூலாம் நல்லா ரசிக்கலாம்.
சாம்பார் சாதம் பிரசாதம் சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக. என்னென்னு எங்கே பார்த்தாலும் விபூதி இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக விபூதி, பேகு ஃபுல்லாக விபூதி, அது மட்டும்தான். மற்றபடி வேறு லெவல் வைப்பு, வேறு லெவல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் இறங்கணும், வரும்போது அந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் இறங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான பாதைன்றாங்க. இதோட கீழே அந்த கடப்பாறை பாதையில் வந்துட்டு வேறு லெவல் டேஞ்சரான பாதை. கால் வலிக்குதுங்க, எப்படி கீழே இறங்க போகிறோன்னே தெரில. ஷூ வேறு எடுக்கணும். ஒரு இடத்துல ஷூ விட்டு வந்துக்கிறேன். அம்மாடி கூட்டம் கூட்டமாக உட்காந்துக்கிறாங்களே நம்ம நண்பர்கள். ஹாய்டா குட்டி பையன், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் பாட்டு நான் போயிடுறேன். ஓஹோ சரி, அதான் போச்சுப்போம். காலு கொஞ்சம் தகுடு மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஜில்லுன்னு காத்தடிக்குது. பண்ணிட்டா செம்மையாக காத்தடிக்கும் பாருங்க, எப்படி அடிக்குது கொஞ்சமா. ஆஹா, இங்கேயே பார்த்து தூங்கலாம் பொழுது. சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாக இந்த மாதிரிலாம் மலைலாம் ஏறி பாருங்க. ஆனால் அட்வென்ச்சர் இருக்குது. இது அதோட அட்வென்ச்சர் ஆகுது. ரைட்ரா, இதுவே அட்வென்ச்சர் தான், இது அதோட அட்வென்ச்சர் ஆகுது. ரைட்டு. இது ஒன்றும் அந்தளவுக்கு தெரில. என்னென்னா கீழே கால் மிஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளே போயிடும், அதுதான் பிரச்சனையே. கம்பி குத்துது. அப்படி மலையோட மலையாக இட்டாச்சு பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. உலகத்தோட டாப் அண்ட் மலையில் இருக்கிறேன்.